தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஜென்சி கிட்ஸ் பண்ண அட்டூழியத்துக்காகவே அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். காரணம் முக்கியமா பெண்களை பத்தி குறிப்பா பேசியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இன்னொருத்தர் வந்து முக்கியமா சொல்லுங்க, தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் போராடலாம் வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஒரே ஒரு ஐடியா மட்டும் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து சிம்ம சொப்பனமாவே இருந்தாரு. யாரு அவரு, என்ன ஐடியா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்மளோட தலைவர் திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு கடந்த காலம் சொல்லிட்டு வந்த விஷயம் இன்னைக்கு வந்து நனவாய் போச்சுங்க. சரி, அப்படியே நடந்தே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கடா நடந்து போச்சு, நடந்தலாம் போல நடந்தேறிடுச்சு. ஆனா அதை கேட்டீங்க, அதுல வேற சில பேர்த்து வர அரெஸ்ட் பண்ணி வர வச்சுட்டாங்க. என்னடா அது விஷயம் புதுசாவே இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா இது புது விஷயம், ரைட்? அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5000 பேரு, அப்புறம் சரி ரைட் 5000 பேரு. அதுக்கு அடுத்தது 15 பேரு, இன்னொருத்தர் 5 பேரு அப்படிங்கிறாரு. அப்புறம் 200 பஸ். என்னடா அது, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் பார்ப்போம். அது ஆனா வந்து அதுக்கெல்லாம் சொன்னல, ஆனா ஒருத்தர் கவலைப்படவே இல்லை. நீங்க எத்தனை பேரை எனக்கெல்லாம் அந்த கவலையே இல்ல, ரட்டலையை வேற வச்சு பேசுறாருங்க இன்னொருத்தர். இதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ முழுக்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, கமெண்ட் செக்ஷன் அப்படி இழுத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு பெரிய உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இந்த டிஎம்கேவோட ஜென்சி கிட்ஸ் பண்ண அட்டூழியத்தை பார்த்துருவோமா. ஒண்ணு இல்ல, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து கை குழந்தையோட வந்தாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இத்தாலியிலும் சரி ஸ்பெயின் நாட்டுல இவங்க எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பெண்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு போறது சரி, சட்டமன்றத்துக்கு இது மாதிரி வர்ற விஷயங்கள், அங்க இருக்கிற நாடாளுமன்றத்துல கலந்துகிட்ட விஷயங்களுக்கு தெரியும். அந்த அதுவே வந்து அந்த குழந்தைக்கு அந்த பால் குட்டி எடுத்து கொடுத்தது, அவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்தது. நான் பல ஒரு 10 வீடியோ நினைக்கிறேன், 10 வீடியோக்கு முன்னாடி தெளிவா போட்டேன். நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. இவரு குழந்தையோட பாசம், அவங்க பெத்த அந்த குழந்தை ஒண்ணு, இவங்க டீமுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாதான் கரெக்டா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேடி, ஒரு பொண்ணு வந்து குழந்தை மாதிரி ஒரு பாவிச்சுக்கிச்சுங்க, ஒரு துணியை சுத்தி அதை வச்சுக்கிட்டு எந்திரிச்சுட்டு அப்படியே சட்டசபைக்கு வர்ற மாதிரி வந்துட்டு, ஏமா என்னம்மா அப்படின்னு இந்த பக்கம் வந்து சபாநாயகர் கேட்கற மாதிரியும், இல்ல இப்படி சண்டை போடுறதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் குறிப்பில் நிக்காது, அப்படியே சட்டசபையத்துல ரீகிரியேட் பண்றாங்களாமா. ஏங்க, ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமான உறவு உண்மையிலுமே தாய்மை அடைஞ்சாதான் தெரியும். ஒரு பெண்ணோட முழுமை தாய்மை அடைந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ படத்துலயோ இல்ல புக்லயோ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். அந்த ஒரு புனிதமான அந்த தாய்மையை வந்து நீங்க எப்படிங்க கேவலப்படுத்துவீங்க? இல்ல கேவலப்படுத்துவதற்கான உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா? ஒரு பெண்மை அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லாம, ஒரு அம்மா குழந்தை பிறந்தோடனே 1.5 வயசு, 1.5 மாசம், 2 மாசம், 3 மாசம் இந்த குழந்தைய எவ்வளவு கஷ்டப்படணும்னு நீங்க ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த இடத்துல இருந்து தெரிஞ்சு அதை இருந்து பார்த்தாதான் தெரியும். அப்படி இல்லையா, நீங்க பண்ணுனீங்கல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, அது எவ்வளவு கஷ்டம்னு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பால் கொடுக்கணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அது கத்திக்கிட்டே இருக்கும், அது என்னன்னு நமக்கும் புரியாது, அந்த குழந்தைக்கும் என்ன தெரியாம கத்திக்கிட்டே இருக்கும். வாய் இருந்தா வாய் பேசி சொல்லிடும் அந்த குழந்தை. ஆனா அதுக்கு என்ன உணர்வு வருதுன்னு அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்க வீட்டுல விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல விட்டு வந்துட்டா அந்த குழந்தைக்கு இருக்கிற உணர்வு வந்து அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு வந்து தொட்டில ஆட்டுறதும் இருக்கிற என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தலைமையிலையும் அங்க கையிலையும் ஏந்திக்கிட்டு சுத்ததான் தெரியும். ஆனா அதனுடைய உள் உணர்வுகளை தாய் மட்டும்தான், கண்டிப்பா அந்த தாய் மட்டும்தான் தெரியும். தாய்க்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வை கொச்சப்படுத்துற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு வந்ததை கிண்டல் பண்ணு சொல்றீங்களே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எத்தனையோ அறிஞர்களும் எத்தனையோ புலவர்கள்னு சொல்லுவாங்க, எவ்வளவு புலவர்கள் வந்து தாய்மை பத்தி எழுதியிருக்காங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் கூட என்னென்ன விஷயங்கள் தாய்மை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கே இது நல்லா தெரியும். ஆனா இத்தனை பேரும் இவ்வளவு விவரம் தெரிஞ்சவர்களும் அங்க இருக்கிற இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இப்படி பர்மிஷன் கொடுத்து பேச சொன்ன அவங்க சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம். ஒருவேளை சொல்லியிருந்தால் நான் என்ன சொல்றது? ஆனா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெரியவங்க இல்லாத போயிட்டாங்களே. இது தவறான செயல் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்ப மனப்பூர்வமா சொல்லிக்கிறோம். அதனால இது மாதிரி விஷயங்கள், குறிப்பா அந்த குழந்தையும் அம்மாவையும் வச்சு கிண்டல் பண்றது, கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது இதோட நிறுத்திங்க. இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாம். தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னார்ல ஒருத்தர். அதாவது இப்ப தமிழ்நாட்டு கடன் வந்து 13 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து அன்னைக்கு தெளிவா சொல்லி உடச்சு விட்டு போயிட்டாரு. ஆனா அன்னையில இருந்தே ஏன் கடன் இருந்துச்சு 2021 எவ்வளவு கடன் இருந்துச்சு, இப்ப 2026 இவ்வளவு விட்டுட்டு போயிருக்காங்க, இப்ப நம்ம தேவைக்கு வந்து இவ்வளவு ஆக வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழப்பி அப்படியே மண்டை குழப்பல தெளிவா தெரியுது. முன்னாடி நடத்தின 2 கட்சிகளுமே இவ்வளவு பெரிய கடனுக்கு காரணம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். வெளிநாட்டு முதலீடுகளை உள்ள கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அதனால பொருளாதாரத்தை உயர்த்திருந்த ஜிடிபியை வந்து ஏத்துறதுக்கும் ஒரு வழிவகை பண்ணாம நலத்திட்டங்களுக்கு மட்டுமே போகுது. ஒரு நலத்திட்டங்களை தாண்டி
இது மக்கள் நலன் சார்ந்த துறைகளுக்கும் மக்கள் நலன் சார்ந்த தொழில்களுக்கும் இல்ல தொழில்களை ஊக்குவிக்கும் இளைஞர்களுக்கும் ஏதாச்சும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொட்டேஷனல் ஆகி தமிழ்நாட்டோட எக்கனாமிக் பூம் ஆகும். ஆனா நீங்க பண்ண விஷயங்கள் நான் இலவசம் கொடுக்குறேன் அந்த இலவசம் கடன் வாங்க கொடு அப்படின்ட்டு அது உருப்படியா போச்சா அப்படின்னா கிடையாது. அந்த நலத்திட்டங்களை பாதி கொள்ளையடிச்சு எங்கெங்கயோ போயிடுச்சு. சரி ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த சொன்னார் இல்லையா கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னாருன்னு யாரு இல்ல நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சமயத்துல ஆண்ட அந்த தமிழக அரசாங்கத்தை ஆண்டுகிட்டு இருக்கும் போது சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அது தேசியமயமாக்கப்பட்டாலே தமிழ்நாட்டோட கடனை பாதி அடைச்சிடலாம், பாதி இல்ல முழுமையாவே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் போடுறோம் பாருங்க. எப்பப்பா உண்மையிலுமே அதுதாங்க செஞ்சுட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம். நீங்க சொன்னது ஒரு முத்தாய்ப்பா எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு. ஏன்னா அதை தான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. 1000 கோடியை வந்து சேர்த்து விட்டுருக்காங்க கஜானாவுக்கு. போதாதா இல்ல போதாதான்னு கேட்கிறேன். 750 கோடிக்கே ஏதோ ஒரு நம்மளுடைய ரீசன்ட் இதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 750 கோடி இந்த 1000 கோடி வந்து இது மட்டும் தமிழக அரசாங்கம் தமிழக வெற்றி கழகம் அமையலைன்னா அந்த 1000 கோடி எங்க போயிருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ண வேண்டாம், நிஜமாவே யூகிச்சுங்க, அங்கதான் போயிருக்கும். சோ அவங்க இங்க பாக்கெட்டும் போய் நெப்பறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் 1000 கோடியை வந்து இங்க சேர்த்திருக்காங்க நம்ம சிங்க குட்டிகள் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் மினிஸ்டர்ஸ். சோ திரும்ப நான் ஒன்று சொல்ற விஷயம் என்னன்னா பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த கருத்தா இருக்குது. என்ன யாரெல்லாம் முன்னால வந்து ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்க, யாரெல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி 800-700 கோடி ஏமாத்துறாங்க, அப்புறம் இந்த டாஸ்மாக் விஷயத்துல வந்து எவ்வளவு என்ன பண்ணாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னொரு விஷயத்தான் கல்குவாரி. எஸ், அந்த இயற்கை வளங்களை சுரண்டி பிழைத்த அத்தனை ஜென்மங்களோட அக்கௌண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி அதை திருப்பி இது உண்மையிலுமே நியாயமான முறையில சட்டத்துக்கு உட்பட்டு வந்ததா இல்ல சட்டத்துக்கு புறம்பான வந்ததா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டோட கஜானா சேர்க்கணுங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முக்கிய நோக்கமா செயல்பட்டு இருக்குது. இதை சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. அதை நாங்க வந்து ஒத்துக்கிறோம். ரைட், இவர் ரைட் இந்த பக்கம் விட்டாரா. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து இன்னைக்கு சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம், இன்னைக்கு சொல்லல, அவர் வந்து எனக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைச்சதோ அன்னையில இருந்து அவருக்கு என்னன்னே தெரியல, எங்க போனாலும் பேசிட்டே இருக்கிறாரு. முக்கியமா 3 மாசம் தான் இது தாக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு. 2 மாசம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரே மாசம் தான் நீங்க சொன்ன கேடு. அந்த 1 மாசம் நெருங்கிறதுனால கிளைமேக்ஸ் நெருங்க அவங்களுக்கு என்ன பண்ணது, நம்ம 3 மாசத்துக்குள்ள இந்த அரசாங்கம் தாங்காது அப்படின்னு சொன்னோமே, இன்னொரு 30 நாள் தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் தீவிரமா செயல்படுத்துறாங்களோ என்னவோ அப்படின்னு அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு வெளிவந்துருச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாநில விளையாட்டு மாநில துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தருங்க, அவரு வந்து இன்னைக்கு பிடிபட்டார். என்ன ஊத்தங்கரை எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காரு. 15 கோடிங்கிறாங்க, இந்த பக்கம் 35 கோடிங்கிறாங்க, 5 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு பேசுனாங்க. சோ 3 எம்எல்ஏன்னு சொல்லிடுறாங்க, எந்த பேருன்னு எனக்கு தெளிவு தெரியல. ஆனா அது ஊத்தங்கரை எம்எல்ஏக்கு மட்டும் ஒரு விஷயம் தெளிவு வந்து அவங்க பேரம் பேசியிருக்கிறாங்க. எவ்வளவோ பணம் கொடுத்து பார்த்தாங்களாம், எவ்வளவோ பேசினாங்களாம், வேண்டாம்ப்பா நான் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்தவங்க எல்லாருமே காசுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்கன்னு நினைச்சீங்களா? நான் ஆரம்பத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். வந்தவர்கள் எல்லாருமே தளபதி அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட முகத்திற்காக வந்தவர்கள். இவங்கெல்லாம் விலை போயிருந்தா எனக்கோ விலை போயிருவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொட்டி வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க இப்போ வந்து ஆட்டி பார்க்கணும் அசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஆட்டங்கண்டு கிடக்கிறது நீங்க, இதுல வந்து அசிச்சு பார்க்க இங்க வரீங்க. அவங்க இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ இளையராஜா அவர்கள்கிட்ட பேரம் பேசியிருந்தா வெளிப்பட்டுருச்சு. இது வந்து நம்மளோட அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இன்னைக்கு உள்ள என்கொயரி கொண்டு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. என்கொயரி கொண்டு வந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னால அந்த விளையாட்டு துணை பொதுச்செயலாளரோ துணை மாநில செயலாளரே என்னமோ ஒண்ணு அந்த பொசிஷன்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. அவங்கள வந்து கார்த்தி ரமேஷ்னு நினைக்கிறேன், அன்பன் ரமேஷா என்னமோ ஒரு 2 பேர். இவங்களும் அந்த வளையத்துக்கு இவங்க 2 பேரும் கார்த்தியும் ரமேஷும் அவர்களும் வந்து முக்கியமான ஒருத்தருக்கு யாருன்னா கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு செய்தி வந்து பார்க்கும் போது எப்பப்பா எல்லா வேலையும் செஞ்சது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். நாம அங்கெல்லாம் சுத்தி வந்தா முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு இது வந்துச்சு, நான் பாரு உலகத்தை ஒரு நொடியில சுத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பிள்ளையார் வந்து நேரா ஈஸ்வரன் சுத்திட்டு வந்த மாதிரி நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி விஷயம் தேடிட்டு வரும்போது கடைசியில பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்களோட கூட்டாளிகள் தான். அப்ப நீங்க தான் ஐயா தர்மராஜா, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி, தர்மபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களோட விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் என்ன இது உண்மையிலுமே வந்து பெரிய பூகமா வெடிக்க போகுது.
நம்மளை சாய்க்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நிர்மல்குமார் அவர்கள் வந்து, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க இது மாதிரி வேலையை பண்றதுக்கு நீங்க வந்து அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க. உங்களுக்கு ஒன்றும் முடியலன்னு தெளிவு தெரிஞ்சு உங்களுக்கு எதிராக வாக்களிச்சுட்டாங்க, மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா நீங்க மறுபடியும் தப்பு செய்ய உங்க மேல கோபம் அதிகமாயிட்டு இருக்கு. தயவு செய்து, அதாவது ஒரு யூடியூப் ஆரம்பிச்ச உடனே யூடியூப்ல வியூஸ் போச்சுன்னா உங்க சேனல் பிடிக்குது, நீங்க பேசுறவங்க அவங்களுக்கு வந்து ஏதோ சில யூஸ்ஃபுல்லா இருக்குது, மக்களுக்கு பயனுள்ள இருக்குது, அதனால உங்க சேனலுக்கு வராங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நம்ம வீடியோ போட தான் அங்க வந்து மக்கள் வந்து நம்மளை விரும்புவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க மக்களுக்கு பயனுள்ளதா விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பிடிச்சமான முறையில சொன்னா மட்டும்தான் அது அவங்களுக்கு வீடியோவை பிடிக்கும், வியூஸா மாறும். ஆனா நான் என் இஷ்டத்துக்கு போடுவேன், அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். யூடியூப் மாதிரியே தான் இங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து புறக்கணிச்சுட்டாங்க மக்கள், உங்களை வேணான்ட்டாங்க மக்கள். இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை சார்ந்த, உங்களை பற்றி இருக்கிற அத்தனை மக்கள்னு சொல்றதை விட உங்க நிர்வாகிகள் தான் ஓட்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மக்கள் ஓட்டு போடுவாங்களா, பொதுஜனங்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது இந்த போன எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் தெளிவா தெரியும். சோ அதனால ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர் சொல்லிட்டாங்க. இது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அவரு அந்த பக்கம் போயிட்டாரு. சரிப்பா, இவரெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாரு. ஒரு 5000 15 5 அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டே என்ன கதையெல்லாம் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெளிவா போட்ட விஷயங்கள் தான் ஒண்ணு. என்னன்னா 5000 பேரை 200 பஸ்ல அடைச்சு கூட்டிட்டு வராங்க. அடைச்செல்லாம் கூட்டிட்டு வரல, தன்னார்வலரா. ஏன்னா அடைச்சுங்கிறது வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க எப்படி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே வராங்க. அத்தனை பேருன்னா எத்தனை பேரு? ஒரு 5000 பேர் அதனை சார்ந்தவர்கள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 5000 பேர் பஸ் 200 பஸ்ல ஏறிட்டு வராங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், நம்ம அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த 15 எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், 5 மினிஸ்டர்ஸ், 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே நாளைக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கோ நாளானிக்கோ வந்து நம்ம தமிழக வெற்றிகளில் இணைய போகிறார்கள். இது எவ்வளவு ஒரு பெருமிதமான செயல். ஒரு கட்சியில ஒண்ணு இருந்துதாங்க, அந்த கட்சியில வந்து தலைமை சரியில்லை, அவங்க செயல்பாடுகள் சரியில்லை, மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்கள் செய்யறாங்க, மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்காம நான் வச்சதுதான் சட்டம், இருக்கிறவங்க இருங்க, இல்லாதீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா அங்க இருப்பாங்களா? மக்கள் குரலா தான் வந்து தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களோட கருத்துக்களை கேட்கலாம்ல. பொதுக்குழு கூட்டுறங்கிறீங்க, பொதுக்குழு கூட்டுனா அங்க வர்றது யாரு? மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அப்படி இப்படின்னு தானே வருவாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்டு அவங்க படி நடக்க வேண்டியதானே. நடந்திருந்தா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற எங்கேயோ போயிருக்கும். ஆனா நடக்குது. சரி, ரைட்டு, இப்பயாவது திருந்தினாங்களா அப்படின்னா நம்மளுடைய மதிப்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஒண்ணு சொல்றாரு, போறவங்க எல்லாம் போகட்டும். எப்படி? போறவங்க எல்லாம் போகட்டும், அத்தனை பேரும் இரட்டை இலையில சின்னத்துல நின்னு வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி துரோகிகளாகவே மாறி அந்த பக்கம் போறாங்க. அதுக்கு நாங்க பயப்படுற ஆள் இல்ல, போறவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, எங்க செங்கோட்டையன் அவர்கள் கதையிலிருந்தே போறவர்கள் போகட்டும் துரோகிகள், பன்னீர்செல்வம் போனாங்க, போறவங்களை போகட்டும் துரோகிகள். இந்த பக்கம் இருக்கிறத நம்ம வேலுமணி அவர்கள் போறவர்கள் போகட்டும், சி வி சண்முகம் அவர்கள் போறவர்கள் போகட்டும் துரோகிகள், போறவர்கள் போகட்டும் துரோகிகள் அப்படின்னு இப்படி பின்னாடி திரும்பினா ஒருத்தருமே இல்லை, இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் வருமே ஒழிய எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கத்துக் கொடுக்குதுங்க, இந்த தலை கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் இறக்கி வச்சு மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களை பேசி கூட இருக்கிற நிர்வாகிகள் கருத்தோட ஒருமித்து மக்கள் பணி ஆற்றுனா உண்மையிலுமே மக்கள் உங்க கூட தான் இருப்பாங்க. மக்கள் கூட இருப்பது அனைத்து கட்சிகளுமே உங்களுக்கு சார்பாகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனா நீங்க சொன்னதான் சட்டம்னு இருந்தா அது எக்காலத்துக்கும் எல்லா கட்சிக்கும் ஒரே ஒரு பதில் தான், நிலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது நிலைக்க முடியாதுன்னா என்ன? தமிழக அரசியல்ல கண்டிப்பா நிலைத்து நீடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த ஒன்று மற்றவங்களும் அதே ஒன்று பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.